நாளைக்கு ஃப்ரைடேன்றதுனால முன்னாடி நாளே வந்து வீடெல்லாம் பெருக்கி மாப் போட்டுடலான்னு சொல்லிட்டு ஒரு 11 மணி போல தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். சைட்லேயும் வந்து மிஷினில் துணியும் போட்டுட்டு இருந்தேன். எனக்கு வேலை அதிகமாக இருந்தால் மட்டும்தான் மிஷினில் வந்து துணி போடுவேன். இல்லை மீதி நாள் வந்து கையில் துவைச்சிப்பேன். துவைச்ச துணியை வந்து எடுத்துகிட்டு போய் இந்த வெயிலில் காய வைக்கணும்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருந்தது. அதையும் ஒரு வழியாக பண்ணி முடிச்சுட்டு பூஜை ரூமையும் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லா விளக்கையும் எடுத்து சிங்கில் எடுத்து வச்சுட்டு சாமி ஃபோட்டோ அப்புறம் அந்த ஸ்லாஃபெல்லாம் வந்து தண்ணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுருந்தேன். எப்பயுமே பச்சரிசி வந்து நான் ஊற வச்சுருவேன் கோலம் போடுறதுக்கு. இன்றைக்கி மறந்துட்டேன்றதுனால பச்சரிசி மாவு இருந்தது. அது கூட மஞ்சள் சேர்த்து வந்து கோலம் தான் போட்டுட்டு இருந்தேன். ஒரே ஒரு வாரம் மட்டும் தான் போன வாரம் என்னால் சாமி கும்பிட முடியல. அது என்னமோ ஒரு மாதம் ஆன மாதிரி இருந்தது. எனக்கு வீடே ஒரு மாதிரி டல்லாக இருந்த மாதிரி இருந்தது. சரி வாரம் வாரம் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு வந்து லஞ்செல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை விளக்கெல்லாம் வந்து தொலைக்கிட்டு மஞ்சள் குங்குமம் விட்டுட்டு ஃபோட்டோக்கும் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்தந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தது. அப்புறம் வாசலுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு முடிச்சாச்சு. இதோட அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.